சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம்லேருந்து நிரந்தர மத்திய அரசு வேலை வாய்ப்பை அறிவிச்சிருக்காங்க. நீங்கள் 10th படிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி டிப்ளமோ டிகிரி படித்தவங்க எல்லாருமே இதுக்கு எலிஜிபிள் தான். ஆன்லைன் அப்ளிகேஷன் 7th ஏப்ரல் ஓப்பன் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் டேட் ஏப்ரல் 28க்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடிச்சிடணும். என்னென்ன போஸ்டிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கு எவ்வளோ வேக்கண்ட்டு, ஏஜ் எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அப்பர் டிவிஷன் கிளர்க்கு, டேட்டா என்ட்ரி, ஸ்டெனோ, ஜூனியர் லெபார்ட்டரி, எல்டிஎஸ்ஸு, ஃபீல்டு அட்டெண்டன்ட்டு, எம்டிஎஸ்ஸு, இந்த மாதிரி ஒரு போஸ்ட்டுக்கான சேலரி, அதில் கேட்டகிரி வைஸ் வேக்கண்ட்டு, என்ன ஏஜு, டோட்டல் வேக்கன்சி எல்லாமே இந்த டேபிளர் காலம்லேயே இருக்கும். இதை நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ போஸ்டிங், சேலரி, கேட்டகிரி வைஸ் வேக்கன்சி, டோட்டல் வேக்கன்சி, அதுக்கான மேக்ஸிமம் ஏஜ். இந்த மேக்ஸிமம் ஏஜ் எனக்கு பார் ஆகிடுச்சு ப்ரோ, அதாவது எனக்கு 30 இருக்குது, நான் வந்து அப்ளை பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். அதுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி 5 years, ஓபிசி 3 years, டிசபிலிட்டிக்கு 10, அந்த கேட்டகிரி வைஸ் பொறுத்து இருக்குது. ஸோ ஏஜ் பார் ஆனவங்க ரிலாக்ஸேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ரிலாக்ஸேஷனை ஆட் பண்ணி உங்களுக்கு ஏஜ் வந்து பார் ஆகுது அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவங்க மேக்ஸிமம் 30 ஏஜ் சொல்லியிருக்காங்கன்னு வைங்க, அது கூட ஒரு இப்போ நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா 5 years வரையும் இருக்குது, அப்போ நீங்கள் 35 வரையும் அப்ளை பண்ணலாம். அதுவே நீங்கள் ஓபிசியாக இருக்கீங்க, அவங்க மேக்ஸிமம் 30 சொல்லியிருக்காங்க, ஸோ ஓபிசிக்கு 3 years ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க, அப்போ 33 வரையும் அப்ளை பண்ணலாம். ரிலாக்ஸேஷன் ஆட் பண்ணி உங்களுக்கு வந்து 35 வருது அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் இல்லை, சரிங்களா? அந்த ரிலாக்ஸேஷன் தான் ஃபைனல். ஸோ இப்போ குவாலிஃபிகேஷன், எம்டிஎஸ்க்கு 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். இந்த ஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது தேவையில்லை, 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். ஃபீல்டு அட்டெண்டன்ட், இதுக்கும் எசென்ஷியல் மட்டும் இருந்தால் போதும். 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம், இது தேவையில்லை. டிசைரபிள்னால் அது ஒரு அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன், கூடுதல் தகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. இது இருந்தால் உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க, இது தேவையில்லை, எசென்ஷியல் இருந்தால் போதும், ஓகேங்களா? லோயர் டிவிஷன் கிளர்க் 12th பாஸ் பண்ணி இங்கிலீஷ் டைப் ரைட்டிங் தெரிஞ்சால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். 35 words per minute, அதாவது சீனியர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஒரு நிமிஷத்துக்கு 35 வார்த்தைகளை இங்கிலீஷில் பிழை இல்லாமல் டைப் பண்ண தெரிஞ்சால் எல்டிசிக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ஓகேங்களா? அடுத்து ஜூனியர் லெபார்ட்டரி அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஜஸ்ட்டு நீங்கள் 12th சயின்ஸ் குரூப்பில் 12th படிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். அடுத்து பாருங்கள், ஸ்டெனோகிராஃபருக்கு 12th கம்ப்ளீட் பண்ணி ஸ்டெனோ முடிச்சிருக்கணும். டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கிரேட் 2, இதுக்கு நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். ப்ளஸ் அந்த டேட்டா என்ட்ரிக்கு கண்டிப்பாக அந்த எலிஜிபிலிட்டி இருக்கணும், ஓகேங்களா? அந்த டைப் ரைட்டிங் ஸ்பீட் அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. அப்பர் டிவிஷன் கிளர்க் டிகிரி முடிச்சிருக்கணும், ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சு இங்கிலீஷ் டைப் ரைட்டிங் தெரிஞ்சால் நீங்கள் அப்ளை பண்ணலாம், ஓகேங்களா? சீனியர் லெபார்ட்டரி அசிஸ்டண்ட் 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் இன் சயின்ஸஸ், அதாவது சயின்ஸ் குரூப்பில் நீங்கள் 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், ஓகேங்களா? டிசைரபிளில் பாருங்கள், டிகிரி இன் சயின்ஸ், அதாவது இந்த பிஎஸ்சி சயின்ஸில் டிகிரி முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். சயின்ஸில் நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை தருவாங்க, அது தேவையில்லை. நீங்கள் 12th குரூப்பில் சயின்ஸ் குரூப்பில் நீங்கள் 12th படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஜூனியர் டெக்னீஷியன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் டிப்ளமோ முடித்து அது தொடர்பாக உங்களுக்கு 1 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சீனியர் டிராஃப்ட்மேன் அதே மாதிரி டிப்ளமோவில் நீங்கள் டிகிரி சிவில் கம்ப்ளீட் பண்ணி அதில் 3 years எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்த போஸ்டிங் வந்து ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர், இதுக்கு மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும். அடுத்த அக்கௌண்ட்ஸ்க்கு பிகாம் முடிச்சிருக்கணும். பிகாம் முடித்து அது சம்மந்தமாக உங்களுக்கு ஒரு 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அக்கௌண்ட்ஸில் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்த அசிஸ்டன்ட் பாருங்கள், ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி முடித்து இங்கிலீஷ் டைப் ரைட்டிங் ஸ்கில் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க, ஸோ இங்கிலீஷ் டைப் ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும். டெக்னிக்கல் சூப்பர்வைசர், இந்த மெக்கானிக்கலில் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், இதில் நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணி 3 years எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட், இதுக்கு மாஸ்டர் டிகிரி கேட்டிருக்காங்க, ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ண முடியாது, அதாவது மாஸ்டர் டிகிரி படித்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். சீனியர் டெக்னிக்கல் சூப்பர்வைசர், இதுக்கு இன்ஸ்ட்ருமெண்டேஷனில், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் அதில் நீங்கள் பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணி அது சம்மந்தமாக உங்களுக்கு ஒரு 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்த அசிஸ்டன்ட் லா ஆஃபீஸர், இதுக்கு பிஎல் வந்து கம்ப்ளீட் பண்ணி ஒரு 5 years அந்த மாதிரிலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சயின்டிஸ்ட் பி, இதுக்கும் வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம், ஓகேங்களா?
ஸோ அடுத்து எக்ஸாம் ஃபீ இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸாம் ஃபீ எல்லாருக்குமே இருக்குது. இந்த 750 350 கொடுத்துருக்காங்க இல்லையா, இது யாருக்கெல்லாம் இல்லை அப்படின்னா எஸ்சி எஸ்டி டிசேபிலிட்டி எக்ஸர்விஸ்மேன் பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஃபீஸை நீங்கள் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு எக்ஸம்டட் கொடுத்துட்டாங்க. மற்றபடி அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ வந்து எல்லாருமே பே பண்ணணும். அதாவது 2 ஹவர் எக்ஸாம் அப்படின்னா அந்த 250 ரூபா எல்லாருமே பே பண்ணணும். 1 ஹவர் எக்ஸாம் அப்படின்னா அந்த 150 ரூபா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ வந்து எல்லாருமே பே பண்ணணும். சரிங்களா, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ எல்லோரும் பே பண்ணணும். பட் இந்த எக்ஸாம் ஃபீ வந்து யுஆர் ஓபிசி மேல் கேட்டகிரி மட்டும்தான் பே பண்ணணும். எஸ்சி எஸ்டி எக்ஸர்விஸ்மேன் ஃபீமேலுக்கு எக்ஸாம் ஃபீ இல்லை. 2 ஹவர்ஸ் எக்ஸாம் அப்படின்னா அதுக்கு 750 + 250 அந்த டெஸ்ட் செஷன் இருக்கும், மொத்தம் 1000 ருபீஸ் பே பண்ணணும். இதுவே 1 ஹவர் எக்ஸாம் அப்படின்னா 350 எக்ஸாம் ஃபீஸு ப்ளஸ் அதோட ஒரு 150 டெஸ்ட் செஷன், மொத்தம் 500 நீங்கள் பே பண்ணணும். ஸோ எக்ஸாம் ஹவரை பொறுத்து உங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் இருக்குது, அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் 2 பேருமே இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா, செலெக்ஷனில் ரிட்டன் டெஸ்ட்டு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ உங்கள் இன்டர்வியூ மார்க்கை பேஸ் பண்ணி ரிட்டன் எக்ஸாமினேஷன் மார்க்கை பேஸ் பண்ணி இன்டர்வியூக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. சரிங்களா, ரிட்டன் எக்ஸாமினேஷனில் யூஆராக இருக்கீங்க அப்படின்னா 35% மினிமம் எடுத்தால் பாஸ் ஆகலாம். இதெல்லாம் மினிமம் பாசிங் மார்க் தான். இந்த குறைஞ்சபட்ச பர்சன்டேஜ் எடுத்தால் நீங்கள் இன்டர்வியூக்கு போகலாம், அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓபிசி இடபிள்யூஎஸ்ஸாக இருக்கீங்க அப்படின்னா 30, அதர் கேட்டகிரி எஸ்சி எஸ்டி டிசபிலிட்டி எக்ஸர்விஸ்மேனாக இருக்கீங்க அப்படின்னா 25. இதெல்லாம் மினிமம் பாசிங் மார்க் தான். இதுக்கு மேலே அதிகமாக எடுத்தால் மட்டும்தான் ரிட்டன் எக்ஸாமில் உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா, ஸோ ரிட்டன் எக்ஸாமில் யார் வந்து நல்ல மார்க் எடுத்திருக்காங்களோ அவங்கள வந்து இன்டர்வியூக்கு கால்ஃபர் பண்ணுவாங்க. இன்டர்வியூவில் உங்கள் பர்ஃபார்மன்ஸு ப்ளஸ் அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அதெல்லாம் பேஸ் பண்ணி உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த வெப்சைட்டில் போய்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணணும். cbcb.nic.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ அப்ளிகேஷன் ஓப்பனில் தான் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா, அப்ளை வீடியோ உங்கள் ரெஸ்பான்ஸை பொறுத்து தான் அப்ளை வீடியோ அப்லோட் பண்ணுவேன். ஸோ எத்தனை லைக் எத்தனை கமெண்ட் எத்தனை பேர் வந்து இந்த வீடியோவை பார்த்துருக்கீங்க அதை பொறுத்து நான் அப்ளை வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுவேன். ஓகேங்களா, சரி ஓகே. இந்த நோட்டிஃபிகேஷன் டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன். டெலகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி இந்த பிடிஎஃப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.